பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஈஸி பன் ஹேர் ஸ்டைல்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு பன் பண்ணுறதுக்குமே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இது சம்மர் பன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 3 சம்மர் பன் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 சம்மர் பன் ஹேர் ஸ்டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஹை போனிடெயில் தான். ஸோ இந்த ஹை போனிடெயிலேருந்து எப்படி ஈஸியாக பன் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை போனி போட்டுட்டு 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயே தான் கொண்டு வரணும். லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு யூபின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஹேர்ஸ்லாம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறத எடுத்து நம்ம ரைட் சைட்லேயே ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துல யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியான சம்மர் பன் ரெடி. செகண்ட் பன் ஹேர் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா அதே ஐ போனிலேருந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரைடு தான் பின்ன போகிறோம். நம்ம ஜென்ரலாக வீட்டில் பின்னுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பின்னி 2 லேயராக பின்னி நம்ம சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பின்னி நம்ம 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ பின்னி முடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஹேரை பின்னி இருக்கிறத எடுத்து அதே லெஃப்ட் சைட்லேயே கொண்டு வந்து யூ பின்னை வந்து வச்சு நீங்கள் சென்டரில் 2 பின்னுக்கு நடுவில் வந்து தெரியாத மாதிரி நீங்கள் யூ பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரைட் சைடில் பின்னி இருக்கோம் இல்லைங்களா, அதையுமே வந்து லெஃப்ட் சைட்லேயே அதே சைட்லேயே தான் நம்ம ரொட்டேட் பண்ணோம். ஸோ சுற்றி வந்து வச்சு பின்னி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் யூ பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா ஒரு பார்ட்டி பன் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த போனியை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம 2மே ஒரே சைட்லேயே ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் பின்னுற மாதிரியே நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ட்விஸ்ட் பண்ணிகிட்டே கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சு ரொட்டேட் பண்ணி யூபின் வச்சு செக்யூர் பண்ணிட்டா இந்த ஹேர் ஸ்டைல் ரெடி. ஸோ இப்போ இந்த 3 ஹேர் ஸ்டைல்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் இல்லைங்களா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன் ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த பன் ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.